த ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். குரு அதிசார வக்ர பெயர்ச்சி 8-10-2025 முதல் 17-3-2026 வரை உண்டான காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மேஷம் முதல் மீனம் வரை அடியேனாகிய அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரும் ஐயா ஹரிஹர சர்மா இருவரும் வந்து கலந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு முறையும் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க மாத ராசி பலன்கள், தமிழ் மாத ராசி பலன்கள், அதை தவிர வருஷ பயிற்சிகள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியது குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் 2.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடிய சனி பயிற்சி பலன்களையும் பார்க்குறோம். இதை தவிர கடந்த காலகட்டங்களில் நம்ம சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்த்தோம். எப்பொழுதுமே சனி பகவானுக்கும் சரி குரு பகவானுக்கும் சரி வக்ர பலன் உண்டு. குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் 5ஆம் இடத்துல வந்தால் அது வக்ரம் பெறுறதுன்னு பேர். அதே போல் சனி நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் 5ஆம் இடத்துல வந்தால் வக்ரம் பெறுறது. அதே போல் குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் 9ஆம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி. சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரியன் 9ஆம் இடத்துக்கு வர்றது வக்ர நிவர்த்தி. இப்போ நாம் பார்க்க போகிறது அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம். கரெக்டாக பார்த்தோம்னா அன்றைக்கி புரட்டாசி 22ஆம் தேதி அன்றைக்கி பாசம் அப்படின்றது கன்னியா மாதம். அன்றைக்கி பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. அப்படிப்பட்ட உயர்ந்த நாளான புதன்கிழமை குரு பகவானவர் அதிசாரம் வாங்குறார். அதிசாரம்னா என்ன அப்படின்னாக்க முன்னோக்கி செல்வது. வக்ரம்னா என்ன? ரிட்ராகேஷன், பின்னோக்கி செல்வது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த குரு பகவான் 8-10-2025 பொன்னாப்பிட்டாலும் புதனாப்பிடாது அப்படின்ற புதன்கிழமையில் அவர் அதிசாரம் வாங்குறாரு. இதில் அதிசாரம் எத்தனை நாள் இருக்கிறாரு? சற்றேறக்குறைய 42 நாள் அதிசாரம் வாங்கி கடகத்துக்கு போகிறாரு. கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம். கடகம் அப்படின்னாலே குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க 18-11-2025 ரிட்ராகேஷன் வக்ரம் அடைகிறாரு. எங்கே வக்ரம் அடைகிறாரு அப்படின்னா கர்க்கடகத்திலேயே புனர்பூசம் 4ஆம் பாதத்திலேயே வக்ரம் அடைகிறாரு. அவர் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 17-3-2026 வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அது எதில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னா மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த மொத்த காலகட்டங்கள் அவர் வக்ரம் மற்றும் அதிசார நாட்கள் அப்படின்னாக்க சற்றேறக்குறைய 160 நாள் வக்ரம் அதிசாரம். அதுலேயும் பார்த்தோம்னாக்க அதிசாரம் கிட்டத்தட்ட 42 நாள். அதை தவிர வக்ர காலகட்டங்கள் அப்படின்றது 118 நாள். பின்னோக்கி செல்றதுல என்ன பலன்கள்? குரு பொறுத்தளவுக்கு அந்தனர் குரு, நல்ல காரியங்கள் மட்டுமே செய்யக்கூடிய குரு. குருவை பொறுத்தளவுக்கு தனக்காரகன் போம், புத்திரக்காரகன் போம். ஒருத்தருக்கு புத்திரர் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை. புத்திரக்காரனான குரு அதிசாரம் வாங்குறாரு. அதுக்கப்புறம் வக்ரம் அடைகிறாரு. அவர் 2 ராசிக்கும் போகிறாரு. மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வராரு, கடகத்துலேருந்து மிதுனத்துக்கு போகிறாரு. அப்படியேப்பட்ட காலகட்டங்களில் இந்த குரு நின்ற இடத்தையும் வளப்படுத்துவார், அதோட பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார். எல்லா கிரகங்களுக்குமே விசேஷ பார்வை கிடையாது. நேர்பார்வை அப்படின்றது 7. அதை தவிர விசேஷ பார்வை உண்டானது அப்படின்றது குரு பகவானுக்கு 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும். நின்ற இடம் ப்ளஸ் 7ஆம் இடத்தை வலுப்படுத்துவார், 5ஆம் இடத்தை வலுப்படுத்துவார், 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவார். சரி, இந்த குருவை பொறுத்தளவுக்கு அதிசாரம் வர நாள்லையும் அதுபோல் வக்ர நிவர்த்தி காலகட்டங்களையும் பொதுவான பரிகாரங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குருவுக்கு உண்டான எளிமையான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது குரு அப்படின்னு சொல்லும்போதே வியாழக்கிழமையை குறிக்கும். குரு என்பவரை பொறுத்தவரை வியாழக்கிழமை அதிகாலை முதல் ஹோரை, அதாவது சூரிய உதயத்தின் முதல் ஹோரையை குரு ஹோரைன்னு சொல்லுவோம். இந்த குரு ஹோரை அப்படின்றதில் நெய் விளக்கு, நெய் தீபம் போட்டு
வணங்குவது பெரிய விசேஷம். நெய் தீபம் யாருக்கு போடணும்? அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கோ வழிபட்டீர்களே ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். சரி, இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவினுடைய காயத்ரி மந்திரம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை ஜபிக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தலையானால் குருவுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தலையானால் எளிய பரிகாரமாக உங்களால் முடிஞ்சதையானால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெய் தானம் கொடுங்கோ, நெய் வடக்கு போடுங்கோ, தேங்காய் தானம் கொடுங்கோ, தேங்காய் உடைக்கோ. பக்கத்தில் இருக்கிற கோவிலில் சதுர்த்தி அந்த மாதிரி விஷயங்களுக்கு விநாயகருக்கு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்ததுன்னா சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கோ. எலுமிச்சம்பழம் தானம் கொடுங்கோ, எலுமிச்சம்பழம் மாலையாக போடுங்கோ. அது தவிர மஞ்சள் வஸ்திரங்கள் தானம் கொடுக்கணும், வாழைப்பழங்கள் தானம் கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் குருவினுடைய பொருட்களாக சொல்லப்படுறது. முடிஞ்சதுன்னா ஸ்வர்ண தானம் கொடுக்கலாம். தங்கம் விற்கிற விலையில் பார்த்தலையானால் கொடுக்க முடிஞ்சதுன்னா சந்தோஷம். அதாவது மிகவும் அதிகமாக ஸ்வர்ணதானம் அப்படின்றது உங்களால் முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. அடுத்தது பார்த்தலையானால் புஸ்தகங்கள் படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு, பாடசாலையில் படிக்கக்கூடியவர்களுக்கு, அந்தணர்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் புத்தகம், நோட்டு, எழுதக்கூடிய நோட்டு. இப்போ புஸ்தகம் எல்லாமே காமர்ஸ், நோட் புக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துடுது. அதனால் எல்லாமே டவுன்லோட் பண்ணிடுறான். அதனால் புஸ்தகம்ன்றதை விட நோட் புக், எழுதக்கூடிய பென்சில் பேனா எழுதக்கூடியது, இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி தானம் கொடுங்க. அதே மாதிரி இந்த ஜோதிஷம் சொல்கிறபாளுக்கு இந்த காலகட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும். ஜோதிடர்களுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் அனுப்புங்க. ஏன்னா இது ஒரு பெரிய விசேஷமாக இருக்கும். அதை தவிர பார்த்தலையானால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த சுண்டல் பண்ணி, அதாவது மூக்கு கடலை சுண்டல் பண்ணி வியாழக்கிழமை கொடுங்க. அது ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தென்னை மரம் தானம் கொடுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு. அதே மாதிரி வாழைக்கன்று தானம் கொடுங்க. அதே மாதிரி அரச மரம், பக்கத்தில் இருக்கிற கோவில் பக்கத்தில் போய் ஒரு அரச மரமோ வச்சுட்டு வாங்க. அது உங்களுடைய குலம் விருத்தியாகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும். இதை தவிர பார்த்தலையானால் குருவினுடைய பார்வையும் சரி, குரு இருக்கும் இடத்தையும் சரி சுபப்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரே கிரகம். ஏன்னா குரு மட்டுமே அதிசுபர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் அவருக்கு அடுத்து தான் எல்லா கிரகங்களையும் சொல்கிறாங்க. அதனால் குருவின் பார்வையோ குரு இருக்கும் வீடோ இது ரெண்டும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். குரு தான் கல்யாணத்துக்கு மிகவும் முக்கியமான கிரகம்னு சொல்லக்கூடியது. அதாவது குரு பலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக நம்ம இன்னி வரலும் கடைபிடிச்சிட்ருக்கோம். அதை தவிர பார்த்தாலேயானால் குரு எந்த இடத்தில் பார்த்தாலும் சரி அது ஒரு பெரிய மேன்மை பெறும். பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனத்திற்கு காரகனாகவும், குழந்தைகள், புத்திரர்கள் அதற்கு பிராப்திக்கு காரகனாகவும் இருக்கக்கூடியவர் குரு. அதனால் சந்ததியும் வளரும், பொருளும் வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஏதாவது பிரச்சனையை கொடுத்ததுன்னா இப்போ சொன்ன எல்லா விதமான எளிய பரிகாரங்களை சொல்லுங்கள். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இப்போ இருக்கக்கூடிய குரு அதிசார வக்ர பெயர்ச்சியில் என்னென்ன விளைவுகள் வரும், அதற்கு எந்தெந்த கோவிலுக்கு போகலாம், அருகில் இருக்கக்கூடிய கோவில் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் ஒன்றொன்னா சொல்கிறோம். மேஷம் முதல் மீனம் வரை இப்போ பார்க்கலாம். மகர ராசி நேயர்களே, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இப்போ பார்த்தேன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு போய் மறைஞ்சு 7.5 சனியும் நடந்து, வக்கரத்தில் சனி பகவான் வேறு கும்பத்தில் இருந்து மிகப்பெரிய அலைச்சல், மிகப்பெரிய பிரச்சனைகள், பேச்சில் பிரச்சனைகள், பண வரவு இருந்திருக்கும், இருந்தாலும் பேச்சில் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், ஈகோ கிளாஷு, இந்த மாதிரியான உடல் நலத்தில் பின்னடைவு, இது எல்லாமே இவ்வளோ நாள் சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாத்திற்கும் பெரிய விடிவு காலம் இப்போ 8/10/2025 உங்களுக்கு வருது. குரு பகவான் உங்களுடைய சமசப்தமத்தில் அதிசாரம் வாங்கி போகிறார். அதிசாரம் வாங்கி போகிறதுனால அவருடைய வீரியத்தன்மை கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறேங்க. சரி, இருந்தாலும் 6ஆம் இடத்தில் இருப்பதை விட 7ஆம் இடத்தில் போயிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும், எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நடக்கும். திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேலையானால் 11ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். இந்த காலகட்டத்தில் 11ஆம் இடத்தை அவர் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு தொழில் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எது எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடியவர் அவருடைய வீட்டையே பார்க்கறதுனால முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக ஒரு விடிவு காலம், மலட்டுத்தன்மை போய் கொஞ்சம் கவுண்டிங் ஸ்பெர்ம் கவுண்டிங் நல்லபடியாக இருக்கக்கூடிய, ஆண் வீரியம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் அதாவது 8/10/2025 21/12/2025 வரலும் 7ஆம் இடத்துலையே இருக்க அதிசாரமாகி அதுக்கப்புறம் வக்கரகதியும் ஆகி இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தொழிலில் அபரிமிதமான லாபம், எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும், திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, அதோட முயற்சிகள் எல்லாமே கைகூடும். எழுத்து பணியில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, அரசியல் பணியில் இருக்கிறவங்க, அதை தவிர மக்கள் செல்வாக்கு மிகுந்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். சட்டம் ஒழுங்கு அந்த மாதிரியான வேலையில் இருக்கிறவங்க, அதை தவிர ஹெச்ஆரில் இருக்கிறவங்க, கம்பெனி மேனேஜ்மெண்ட்டில் டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தை தாண்டி பார்த்தேன்னா குருவினுடைய வக்கரகதி 21/12 17/3/2026 வரலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல திருப்பியும் போகிறார். 6ஆம் இடத்துல போனாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால பெரிய மாறுதல்கள் நிச்சயமாக இருக்கும். இது என்னென்ன மாறுதல்களாக அமைய போகிறது அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. மகரத்துக்கு ஏற்கனவே 6ஆம் இடத்துல குரு இருக்கார். 6ஆம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம். அதில் இப்போ வக்ரம் அப்படின்றது செயலற்ற தன்மையில் இருக்கார். 6 இந்த இடத்துல வக்ரமானதுனால நீண்ட நாட்களாக உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்த, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்த மகர ராசி என்பவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டு இருந்தவங்களுக்கும் நோய்வாய்ப்பட்டதுலேருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மை இந்த காலகட்டங்களில் உண்டு. 6ஆம் இடம் ஒருத்தருக்கு வலுக்குது அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க குரு பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம்னு சொல்கிறோம், தொழில் ஸ்தானம்னு சொல்கிறோம். தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால, தனக்காரனான குரு பார்க்கறதுனால தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்ததுக்கு மேலே அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் தொழிலில் இருந்த சொணக்கம் முடக்கம் எல்லாமே ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர குரு பகவானுடைய பார்வை சதசப்தமமாக ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்றது அயன சயன போகஸ்தானம். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுலேருந்து திடீர் பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்து வாழக்கூடிய இடத்துலேருந்து, மறைந்து அப்படின்னு சொன்னாக்க இருக்கிற வீட்டை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் அங்கே அபரிமிதமாக சம்பாதிச்சு திர்ஹாமில் டாலரில் ருப்பேயில் எல்லாம் சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த பணம் செல்வம் சேரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர குருவுடைய 9ஆம் பார்வை விசேஷ பார்வை. அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். ராசிக்கு 2ஆம் இடம் கும்பம். அதில் ஏற்கனவே சனி பகவான் வக்ரத்தில் இருக்கார், கூட ராகுவும் இருக்கிறார். நீண்ட நாட்களாக குடும்பம் அமையாதவர்களுக்கு, மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் அமையாமல் காலதாமசமாகிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் சங்கடங்கள் அத்தனையும் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன 7.5 சனி நடந்துட்டுருக்கு, அந்த சனி பகவானும் வக்ரமாகி போயிட்டார், கூட ராகுவும் இருக்கார். அப்போ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த குருவுடைய வக்ரம் பல நல்ல செயல்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் ஒரு சில பேருக்கு நடக்கக்கூடிய
தெசாவோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ சரியில்லை அப்படின்னாக்க இந்த 160 நாளும் கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக கிடைக்கும். அப்போ அந்த குறைவாக கிடைக்கிற பலன்களை நம்ம சாதகமாக மாற்றணும் அப்படின்னாக்க எந்த கிரகத்தினால ப்ராப்ளமோ அவங்கள்ட்ட சரணாகதி அடையணும். இப்போ நமக்கு குரு 6ல் போயிட்டார், வக்ரமாகி போயிட்டார், அதிசாரமாகி போயிட்டார். அப்போ நாம் சரணாகதி அடைய வேண்டிய இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு வேலூர் மாவட்டத்தில் உள்ள தக்கோலம்ன்ற இடம். அங்கே பழம்பெரும் வாய்ந்த ஈஸ்வரன் கோயில் இருக்குது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வியாழக்கிழமை இந்த 8/10/2025 17/3/2026 ஏதாவது ஒரு வியாழக்கிழமை அங்கே ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, அதுக்கு அடுத்தது ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, அதுக்கு அடுத்தது எம்பெருமான் குருவுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த 160 நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான அம்சங்கள் நடக்குமா? சிறப்பான அம்சங்கள் நடக்கும். வருகின்ற தடைகள் தாமதங்கள் விலகும். இந்த 7.5 சனியினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் தீருமா? கண்டிப்பாக தீரும். சாமி, எனக்கு அவ்வளோ தூரம் வேலூர் மாவட்டம் தக்கோலம் போக முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பழம்பெரும் சிவன் கோயிலுக்கு போங்க. அந்த சிவன் கோயிலில் குருவோடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்தி இருப்பார். அந்த தட்சிணாமூர்த்திக்கு 54 எண்ணிக்கை இல்லாட்டி 108 எண்ணிக்கை கொண்ட வெள்ளை மூக்கு கடலை வாங்கி அதை மாலையாக போட்டுக்கிட்டு வாங்க. ஒவ்வொரு மாதத்துலேயும் கடைசியாக வரக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு வெள்ளை மூக்கு கடலை வாங்கி அதை சுண்டல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு விநியோகம் பண்ணுங்க. அதே போல் மாதத்தில் அந்த வரக்கூடிய 3வது வியாழக்கிழமை இதுக்கு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்திக்கிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் எப்படி சூரியனை கண்டு விட்டு பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். சரி, மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த குருவின் அதிசாரம் மற்றும் வக்ரத்தில் என்ன பலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மகர ராசியை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலமாக இருக்கும். ஏன்னா குருவின் பார்வை வக்ரகாரியாக இருந்தாலும் அதிசாரமாக இருந்தாலும் குருவின் பார்வை என்பது எப்பொழுதுமே சுபத்துவத்தை கொடுக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும். எல்லாரோடும் உங்களுக்கு பார்த்தீங்களேயானால் திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் தொழிலில் அதீதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வக்ரகதியாய் அவர் மிதுனத்துக்கு திருப்பியும் போகும்போது பார்த்தாலேயானால் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணம் வருவது அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய அயன போகஸ்தானம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் தூக்கம் நல்லபடியாக இருக்கும். உடல் நலம் நல்லபடியாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 95 விழுக்காடு பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த குரு அதிசார வக்ர பெயர்ச்சியின் மூலமாக வரும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கும்பராசி நேயர்களே, அதாவது அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி. வக்கரம் பெற்றிருக்கார். அதாவது சனியினுடைய வக்கரம் உடல் நலத்தை கெடுக்கும். தீர்க்கமான சிந்தனை இருக்காது. இவ்வளோ நாளாக குரு வேற பார்த்துட்டு இருந்தார். அதனால் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இந்த 8/10/2025 பார்த்தேனால் குருவினுடைய பார்வையும் இருக்காது. இதனால் பார்த்தோம்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்க்கும்போது 6ஆம் இடத்தில் குரு போய் உட்கார்றதுனாலையும் அதிசாரமாய் உட்கார்றதுனாலையும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதை தவிர தொடை பாதம் இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பாருங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதை தவிர பார்த்தேன்னா 12ஆம் இடத்தை பார்க்குறார், 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது.
தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சுப செலவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் மாறுதல்கள், ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருப்பினும் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா ஜென்மத்தில் சனி வக்கரகதி அடைகிறார். அவர் 17ஆம் தேதி 17/11 அந்த அன்னைக்கு 2025 அப்போ வக்கர நிவர்த்தி ஆகிடுறார். அதனால் ஜென்மத்தில் சனி வேறு இருக்கிறதுனால உடல் நலத்தில் நிச்சயமாக ரொம்பவும் பொறுப்பாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. சரி, இந்த குரு பகவான் வக்கரகதி அதிச்சாரமாகி வக்கரகதியாகி கடகத்திலிருந்து திருப்பியும் மிதுனத்துக்கு வரார். அது பார்த்தோம்னா 21/12/2025 17/3/2026 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு மாற்றங்கள் நிகழும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அருமையாக சொன்னீங்க. கும்பம் அப்படின்னாலே மெல்ல செல்லும் கிரகமான சனி பகவான். எல்லா கிரகங்களும் விரைவாக செல்லும் கிரகங்கள், மெல்ல செல்லும் கிரகங்கள் இருக்குது. இதில் இருக்கிறதுலையே ரொம்ப ஸ்லோவாக செல்லக்கூடியவர் சனி பகவான். அப்போ இந்த கும்பத்திலேயே சனி பகவான் இருக்கார், கூட ராகு பகவானும் இருக்கார். இத்தனை நாள் 5ல் இருந்துக்கிட்டு அவரே ராசியை தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக பார்த்தாரு. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த குரு பகவான் வக்ரம் ஆகிறார். வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற தன்மை அப்படின்ட்டு. அப்போ குருவை பொறுத்தளவுக்கு பார்த்த இடத்த முன்னேற்றுவார், இருக்கிற இடத்த பிரச்சனை பண்ணி விடுவார் வக்ரத்தில் இருந்தால். அப்போ வக்ரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய புகழுக்கு களங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அனாவசியமான பேச்சு, அனாவசியமான ஆர்கியூமெண்ட்டு, அனாவசியமான டிபேட்டு, இது எல்லாத்தையுமே இந்த 160 நாள் 8/10/2025 17/3/2026 வரலுமே என்ன சாமி அதிசாரம் வாங்கி போகிறாரு, அந்த டயத்தில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரா? அப்பயும் அவர் 6ல் போய் மறைஞ்சு போயிடுறாரு குரு. அதிசாரம் வாங்கி அங்கே போய் உச்சம் பெறுறாரு குரு. அங்கே போய் குருவோட நட்சத்திரமான புனர்பூசத்தை வாங்குறாரு குரு. அப்போ இந்த பிரச்சனையும் இருக்குது. அப்போ இந்த 160 நாளும் யாருக்கிட்டையும் வாதம், விதாண்டாவாதம், வாக்குவாதம், நீ பெரியவனா நான் பெரியவனா, இது எதுவும் வேண்டாம். இதை தவிர யாருக்கும் கடன் கொடுத்து கடன் வாங்கவும் வேண்டாம், கடன் கொடுக்கவும் வேண்டாம். ஜாமீன் போட வேண்டாம், ஜவாப் போட வேண்டாம். போட்டால் நீங்கள் தான் கட்ட வேண்டிய வரும், நீங்கள் கடனாளியாக வேண்டிய வரும். அதனால் இந்த 160 நாளும் எச்சரிக்கையாக கும்பராசிக்காரங்க இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, இப்போ குருவுடைய பார்வை நின்ற இடத்தோட பலன் பார்த்தோம். இப்போ பார்வையுடைய பலம் பார்க்குவோம். இப்போ இந்த குருவுடைய பார்வை அப்படின்றது 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 5ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு அப்படின்னாக்க துலாத்தை பார்க்குறாரு. துலாம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 9ஆம் இடம், ராசிக்கு 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடம் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது உயர்கல்வி ஸ்தானம். இந்த கும்பராசியை சேர்ந்தவர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களாக இருந்தால் அவர்கள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒன்று. அதுக்கு அடுத்தது பொறுத்தளவுக்கு அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களாக இருந்தாக்க தமிழ்நாடு அரசு உத்தியோகம்னா டிஎன்பிஎஸ்சி, மத்திய அரசு உத்தியோகம்னா யூபிஎஸ்சி, இந்த இதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு அரசு வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லக்கூடிய ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, இது எல்லாம் எழுதக்கூடிய கும்பராசி மாணவர்களுக்கு உயர்கல்வியில் வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டில் கிடைக்கும். அதற்குண்டான தனமும் இந்த பைப்பை திறந்தால் எண்ணெய் கொட்டுற மாதிரி பிசுறில்லாமல் கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு கும்பராசி என்பவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சரி, அதுக்கு அடுத்தது குருவுடைய சதசப்தம பார்வை பார்க்குறார். எங்கே பார்க்குறாரு? அவருடைய இன்னொரு வீடான தனுர் வீட்டை பார்க்குறார். அது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம். 11 அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது லாபஸ்தானம். தொழில் செய்கின்றவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் சுமாரான லாபம் வந்துகிட்டு இருந்துச்சு. தனக்காரனான குருவே பார்க்கறதுனால கண்டிப்பாக பொருள் கொட்டுன்னு கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன் அத்தனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த அதிசாரம் மற்றும் வக்ரகாலம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு பொற்காலம்னு சொல்லலாமா? பொற்காலம்னு சொல்லலாம். சரி, இதை தவிர ராசியை பார்க்குறாரு. ராசியில் உள்ள வக்ரமான சனி பகவானையும் பார்க்குறாரு, ராகுவையும் பார்க்குறாரு. கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் ராசியில் இருந்ததுனால பாத வலி, மூட்டு வலி மற்றும் யூரினரி இன்ஃபெக்ஷன்னு இதை மாதிரி தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அது கொஞ்சம் கிராஜுவலாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு பார்க்கறதுனால, சனி வக்ரம் அடைஞ்சதுனால, கூட ராகுவும் இருக்கிறதுனால
அதே போல் உடலை பராமரிக்கிறது ரொம்ப அவசியம். இந்த காலகட்டங்களில் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, எலும்பு மஜ்ஜை உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடோடு இருக்கிறது சிறப்பாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த அதிசாரம் மற்றும் வக்ரம் நல்ல பலன்களை கொடுக்குமா? நல்ல பலன்களை கொடுக்கும். இருந்தாலும் ஒரு சில கும்பராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ பிரணவநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க யாருக்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னாக்க மீசக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவல்லிக்கேணியில் உள்ள எம்பெருமான் பார்த்தசாரதி பெருமாள். அது எந்த பெருமாளுக்கும் பார்த்தீங்கன்னா மீசை இருக்காது, சிவனுக்கு தான் மீசை இருக்கும். இங்கே திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதிக்கு மீசை இருக்கும். அவர் குரு ஸ்தானத்தில் உள்ளவர். அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணினோம்னாக்க, அவர்கிட்ட போய் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாக்க நடவாததும் நடக்கும், இயலாதது இயலும். எங்கே எம்பெருமான் பார்த்தசாரதி பெருமாள்கிட்ட சரண்டர் ஆனாக்க நல்லா இருக்கும். அது எந்த கிழமையில சாமி போகலாம் அப்படின்னாக்க, ஒன்று வியாழன் அல்லது வெள்ளி, 2 நாள்லேயும் போகலாம். அப்படி முடியலைன்னா கூட சனிக்கிழமை போகலாம். அங்கே போயிட்டு இந்த 160 நாள் 8/10/2025 17/3/2026 போயிட்டு ஒரு முறையேனும் அந்த பெருமாளை குளிர்விக்கணும். அதனால் குளிர்விக்கணும் என்ன? திருமஞ்சனம் செய்யணும். திருமஞ்சனம் செய்தால் அவர் மனம் குளிரும் போது இந்த கும்பராசிகளுடைய அன்பர்களுடைய மனமும் குளிரும். சரி சாமி, எனக்கு திருவல்லிக்கேணி போக வாய்ப்பு இல்லை, வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னாக்க, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே உள்ள வைணவ பெருமாள் கோயில் இருந்தாச்சு அப்படின்னாக்க, அந்த பெருமாள் கோயிலுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் போயிட்டு ஒரு நெய் தீபம் போட்டு 9 முறை பிரதர்ஷனம் பண்ணிட்டு வாங்க. அதே போல் அர்ச்சனையும் பண்ணிக்கிட்டு வாங்க. அங்கே உள்ள பட்டாச்சாரியார்களுக்கு தானம் பண்ணிட்டு வாங்க. என்னென்ன தானம் பண்ணலாம்? வஸ்திர தானம் பண்ணலாம், அதே போல் நெய் தானம் பண்ணலாம், அதே போல் பெருமாளுக்கு எண்ணெய் சாத்திரத்துக்கு நாட்டு சக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், கோயிலில் தீபம் ஏற்றலாம். இது எந்த வழிபாடு பண்ணலாம். அதே போல் மத குருமார்களை போய் சேவிச்சுட்டு வரதும் சிறப்பாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அதிசாரம் மற்றும் வக்ரம் என்ன மொத்த பலன்களை கன்க்ளூஷனாக கொடுக்க போகிறாது அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ டாக்டர் KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் குரு அதிசாரம் வக்ரம் ஆகும் பொழுது, கடகத்தில் இருக்கும் பொழுது பார்த்தாலேயானால் சில பிரச்சனைக்கு உண்டான பலன்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும். அவர்களுக்கு பார்த்தீர்களேயானால் அவர்களுடைய தொழிலில் மாறுதல்கள் வரும், அலைச்சல் அதிகமாக இருக்கும், சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். இருப்பினும் பணவரவு பஞ்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். போட்டித் தேர்வில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. வக்கரகதியில் மிதுன ராசிக்கு போகும்போது பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் பெரிய ஏற்றமும் தொழில் ஸ்தானத்தில் லாபமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்க போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைய போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார வக்ர குரு பெயர்ச்சி 80% மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு, ராசி அதிபதி குருவே வக்ர நிலை அடைகிறாரு, அதிசாரம் வாங்குறாரு. அதிசாரம் அப்படின்னாக்க முன்னோக்கி செல்வது அதிசாரம். இப்போ இவர் ராசியில் இருக்கிறது, இந்த காலகட்டங்களில் அவர் இருக்கிறது மிதுனத்தில் இருக்கார். மிதுனத்திலேருந்து அதிசாரம் வாங்கி அவர் போகக்கூடிய ராசி அப்படின்றது கர்க்கடகம். அந்த கடகத்தில் குரு பகவானுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, அது உச்சம் கொடுக்கக்கூடிய இடம். குரு பகவானுக்கு உச்சம் கொடுக்க இடம் அப்படின்றது கடகம், நீச்சம் கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்றது மகரம்.
அப்போ உச்சம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போகிறார். இதில் அடுத்தது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க அவருடைய சுய நட்சத்திரமான புனர்பூசத்திலேயே போகிறார். அப்போ இந்த காலகட்டங்கள் இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்கள், குருவை அதிபதியாக கொண்ட அன்பர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறும். நீண்ட நாட்களாக மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் திருமணமாகி வம்சம் விருத்தி என்கின்ற குல விருத்தி இல்லாதவர்களுக்கு குல விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டாக்க 5ல் குரு உச்சம் பெறுறாரு. 5ல் குரு அவருடைய சுய நட்சத்திரத்தில் இருக்காரு. அவரே ராசியையும் பார்க்குறாரு. அப்போ சந்தான பிராப்தி கிடைக்காதவங்களுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர அங்கேருந்து அவர் 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. எந்த இடத்த பார்க்குறாரு? விருச்சிகத்தை பார்க்குறாரு. அது ராசிக்கு 9ஆம் இடம். நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நாளாக நானும் பார்த்துட்ருக்கேன் சாமி. சைக்கிளை விற்றுட்டு 2 வீலர் வாங்கணும், 2 வீலர் விற்றுட்டு கார் வாங்கணும், கார் விற்றுட்டு லேவிஷ் கார் சேடன் கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூட மீனராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே இந்த 160 நாளில் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 8/10/2025 17/3/2026 கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தாக்க வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் ஹையர் எஜுகேஷன், சாமி நான் வந்து யூஜி இங்கே முடிச்சிட்டேன், பிஜி முடிக்கணும், நான் ஸ்காலர் முடிக்கணும், எனக்கு அமெரிக்கா போனால் நல்லாயிருக்கும், ஐரோப்பா போனால் நல்லாயிருக்கும், கனடா போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்பை கொடுப்பார். ஏன்னா 12ல் ராகு இருக்கார், கூட சனி பகவானும் இருக்கார். அவரை பொறுத்தளவுக்கு பார்வையும் நல்லா இருக்குது. அதனால் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க குரு பகவானானவர் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் ராசியை பார்க்குறாரு. எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ராகு அங்கேருந்து உடல் நலத்தில் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தார், இருதய தொடர்புடைய உபாதைகள் கொடுத்துட்டு இருந்தார், பாத வலியை கொடுத்துக்கிட்டு இருந்தார், உடம்புல கொஞ்சம் சுகரு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. அது எல்லாமே இப்போ தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த குரு அதிசாரத்தை பற்றி பார்த்தோம். இதே குரு வக்ரம் அடைகிறாரு. எங்கே வக்ரம் அடைகிறாரு? ராசியான மிதுன ராசியிலேயே வக்ரம் அடைகிறாரு. இவர் வக்ரம் அடைஞ்சு எவ்வளோ நாள் இருக்கிறாரு? சற்றேறக்குறைய 118 நாள் வக்ரம் அடைஞ்சு மிதுனத்திலே இருக்கார். இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு, வக்ரமான குரு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் செய்வார் அப்படின்றத பார்ப்போமா? நம்மளுடைய டாக்டர் KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இவ்வளவு நாளாக மீன ராசிக்காரர்கள் 7.5 சனி, தன்னுடைய ராசிநாதனான குருவும் வந்து 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் போய் இருந்தும் தன்னுடைய ராசியை பார்க்காதனால மிகப்பெரிய பிரச்சனைகள், உடல் நலத்தில் மிகப்பெரிய பின்னடைவு, எந்த ஒரு காரியத்துக்கும் முடிவு எடுக்க முடியாத நிலைமை, இந்த மாதிரியான கஷ்டங்களில் இருந்தாங்க. சொல்வன்மையும் ரொம்பவும் மோசமாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு அவருடைய ராசியை அவருடைய ராசிநாதன் பார்க்கறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சரி, இப்போ திருப்பியும் வந்து வக்ரகதியாகி 4ஆம் இடத்துக்கே போகிறாரு சார், எப்படி சார் ஆகும் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. 4ஆம் இடத்துக்கு போகிறதுனால நிச்சயமாக வந்து பார்த்தீங்களேனால் உங்களுக்கு புதிய வீடு, வாகனம், புதிய மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வீட்டில் வந்து உள்ளுக்குள்ள அலங்கார பொருட்களில் மாறுதல்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார், 10ஐயும் பார்க்குறார். அதை தவிர 12ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய காலகட்டமாக அமைய வருது. வக்கரகதியில் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பிரயாணம் செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. மறைந்த இடத்திலிருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடியது, அதாவது ரேஸு, லாட்ரி, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மாறுதல்கள் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற தொழிலையும் வைத்துக்கொண்டு இன்னொரு தொழிலையும் வைத்துக்கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் வந்து குரு பார்க்கும்பொழுது சனி வக்கர நிவர்த்தியும் ஆயிடுறாரு. அதனால் வந்து செலவுகள் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய, தேவையற்ற செலவுகள் எல்லாமே கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய வாய்ப்பும், அதிகமாக அலைச்சல் பட வேண்டிய நிலைமையும் கம்மியாகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும்.
இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கல அப்படின்னா எந்த மாதிரியான தெய்வத்தை போய் வணங்குறது, குருவுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அதே அற்புதமாக சொன்னீங்க. மீனராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நவ திருப்பதி இதில் பொறுத்தளவுக்கு செய்வர்களுக்கு பொறுத்தளவுக்கு இருக்கிறது நவகிரக ஸ்தலங்கள் இருக்குது. அதே போல் வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு நவ திருப்பதின்னு இருக்குது. இந்த நவ திருப்பதி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவே இருக்கும். அதுலேயும் பார்த்தா குருவுக்கு உண்டான திருப்பதி ஸ்தலம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆழ்வார் திருநகரி அப்படின்ற இடத்துல இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில். அங்கே இருக்கிற பெருமாள் பேர் ஆதிநாத பெருமாள். ஆதியும் நீயே அந்தமும் நீயே அப்படின்ற ஆதிநாத பெருமாள். அவர்கிட்ட போய் சரணாகதி அடையணும். என்ன சரணாகதி அடையணும்? இந்த 160 நாளில் 8/10/2025 17/3/2026 ஏதேனும் ஒரு வியாழக்கிழமையில் காலையில் 6 to 7 அங்கே போயிட்டு அந்த ஆதிநாத பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணிவிட்டு அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்க வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் தூர விலகி போகுமா, தூர விலகி போகும். சாமி எனக்கு ஆழ்வார் திருநேரி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இங்கே லோக்கலில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் வியாழக்கிழமையில் போயிட்டு திருமஞ்சனம் பண்ணிவிட்டு அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை வாங்கி குடிங்க. கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர வேறு ஏதாவது எளிமையான பரிகாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழைய ஆதி காலத்து சிவன் கோயிலில் நவகிரகத்தில் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் காலையில் குரு ஹோரையான 6 to 7 3 நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா, விலகும். அப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு மீனராசியை பொறுத்தளவுக்கு வக்ரம் மற்றும் அதிசாரம் நற்பலன்களே தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் மொத்தத்தில் இந்த அதிசாரமும் வக்ரமும் என்ன பலன்களை தரும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, மீனராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம். ஏன்னா ராசிநாதனே ராசியை பார்க்கறதுனால உடல்நலத்தில் ஏற்றம் இருக்கும், தெளிவான சிந்தனை இருக்கும், எடுத்த முடிவுகள் எல்லாம் கைகூடக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9, 11 அது ரெண்டுத்தையும் வேறு பார்க்குறார். இதனால் பார்த்தாலேனா வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாக்கியமும் வெளிநாட்டிலிருந்து பொருள் ஈட்டக்கூடிய அளவிற்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அதிகமான மேன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். வக்கரகதி அடைந்து திருப்பியும் அவர் மிதுன ராசிக்கு போகும்பொழுது பார்த்தாலேயானால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. திடீர் பணவரவு, மறைந்த இடத்திலிருந்து பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர தேவையற்ற செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதாவது 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அலைச்சலும் கம்மியாகக்கூடிய, ஏன்னா குருவின் பார்வை இருக்கிறதுனால அலைச்சலும் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தொழிலில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாற்றமும் ஏற்றமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு அதிசார வக்கர பயிற்சியின் மூலமாக வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.